அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் மதுரைக்கு அந்த பக்கம் மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த பக்கம் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது பழரசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊர்களில் அந்த மதுரைக்கு அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டுகள் பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பழரசம் விற்பாங்க. அது தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரைக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே அது சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்தவங்க இந்த மாதிரி பழரசம் இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக மயிலாப்பூர் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா இந்த ஜூஸ் சாப்பிட்லாம். ஒன்றும் இல்லை, இது ஃப்ரூட் மிக்சர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லா பழங்களையும் சேர்த்து போட்டு ஒரு ஜூஸ் பண்ணுறது தான் இது. இதுக்கு ரொம்ப நம்ம பார்த்தீங்கன்னா இதில் பப்பாளி பழம், வாழைப்பழம், ஆப்பிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கிரேப்ஸ், பச்சை கிரேப்ஸ் எடுத்திருக்கோம். இதில் கருப்பு திராட்சையும் சேர்க்கலாம், ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பப்பாயா இதெல்லாம் சேர்த்துருக்கோம். மாம்பழம், நல்ல பழுத்த ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய மாம்பழத்தை இதில் நறுக்கி இதுலேயும் சேர்க்கலாம். எது சேர்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மெலான், மஸ்க் மெலான்லாம் இருக்கு இல்லையா, கொய்யாப்பழம், இதெல்லாம் இதில் சேர்க்கக்கூடாது. மற்றபடி பலாப்பழம் சேர்க்கலாம், அன்னாச்சி பழம் கூட சேர்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இதில் நம்ம இப்போ இந்த பாதாம் பிசினும் சப்ஜா சீட்ஸையும் சேர்த்துருக்கோம். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ், அதாவது பேரிச்சம்பழம், அதையும் நம்ம இதில் சேர்க்குறோம். இந்த ஜூஸில் இது பார்த்தீங்கன்னா தேன் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தேன் ஊட்டிங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஹெல்த்தி ஃப்ரூட்டுக்கு ஜூஸ்க்கு தேன் இன்னும் கொஞ்சம் பலம் கொடுக்கும். இது நன்னாரி எசன்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சுகருக்கு பதிலாக நன்னாரி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். சுகர் தேவைப்படுறவங்க சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஃப்ரூட்ஸ் அனைத்தையும் ஒரு கலக்கணும். ஒரு கரண்டியை வச்சு, ஜூஸ் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா கையை வச்சு நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு இன்னும் நல்ல கலக்கணும். கலக்கிட்டு ஐஸ் கியூப்ஸ் போடுங்க. ஐஸ் வாட்டராக இருந்தால் பெட்டர், இல்லைன்னா ஐஸ் கியூப்ஸை போட்டு அதில் நல்ல ஒரு கலக்கிட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரோஸ் எசன்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் ஒரு கரண்டி ரோஸ் எசன்ஸையும் விட்டு மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுத்து, ரொம்ப அதிகமாக அடிச்சிங்கன்னா மிக்சியில் ரொம்ப ஜூஸ் ஆயிடும், குழகுழன்னு ஆகிடும். ஒரு அடி அடித்து இந்த ஜூஸ் விட்டு நம்ம கிளாஸில் விட்டு குடித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். இதில் இந்த எசன்ஸ்லாம் சேர்த்து குடிச்சிங்க அப்படிங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் இதை செய்து பாருங்கள், ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.